அருமை பெரியோர்களே, இயக்கம் நூற்றாண்டு இயக்கம். இந்த நூற்றாண்டு இயக்கத்தினுடைய களம், இந்த இயக்கம் கண்ட களங்கள், அதனை எடுத்து சொல்வதற்கு ஒரு நூற்றாண்டு இயக்கத்தினுடைய களங்கள் என்பது நான் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கட்சிகள், இந்திய துணைக்கண்டத்திலே இருக்கக்கூடிய கட்சிகள், இவைகளெல்லாம் செய்திருக்கக்கூடிய சரியான களமோ தவறான களமோ வேறு. இவை எல்லா கட்சியும் செய்திருக்கக்கூடிய கண்ட களங்களை விட சுயமரியாதை இயக்கம் கண்ட களங்கள் மிகப்பெரிய ஏராளமான களங்கள். சில கட்சிக்கு, சில அமைப்பிற்கு களம் என்று சொன்னால் களத்தில் நேரடியாக போராடுவதை குறிக்கும். ஆனால் சுயமரியாதை இயக்கத்தினுடைய களம் என்பது பேச்சு, எழுத்து, இதழ் ஒவ்வொன்றுமே களமாக இருந்தது. ஒவ்வொரு சொல்லும் களமாக இருந்தது. சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள், அவர் கண்ட இந்த இயக்கத்தினுடைய களம் என்பது, தந்தை பெரியார் அவர்கள் வெளியே தூங்கி அவர் விழித்த பிறகு ஒவ்வொரு வினாடியும் களங்கள் இந்த இயக்கத்திற்கு. அவர் உறங்கும் போது கூட இந்த இயக்கம் இந்த லட்சியத்தை பற்றித்தான் எண்ணிக்கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் கண்ட இந்த இயக்கத்திற்கு சுயமரியாதை இயக்கம் என்று பெயர் சூட்டினார். பெரியோர்களை எண்ணி பார்க்க வேண்டும். உலக அளவிலே பெரிய அளவிற்கு கட்சிகளை, அமைப்புகளை உருவாக்கியவர்கள் இண்டிபெண்டன்ட் பார்ட்டி, ரிபப்ளிக் பார்ட்டி, லேபர் பார்ட்டி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி, பீப்புள்ஸ் பார்ட்டி என பல்வேறு பேரை வைக்கிறார்கள். ஆனால் உலக வரலாற்றிலே ஆய்ந்து பார்த்தால் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், ஒரு அமைப்பிற்கு, ஒரு இயக்கத்திற்கு, ஒரு புரட்சிகரமான இயக்கத்திற்கு மிகச்சிறப்பாக செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் என பெயர் வைத்த உலகின் ஒரே அறிஞர், புரட்சியாளர் தந்தை பெரியார் மட்டும்தான். அந்த சுயமரியாதை என்பது உயிருள்ளவைகளில் மனிதனுக்கு மட்டுமே சிறப்பு பண்பு, சிறப்பு தகுதி, சிறப்பாக இருக்கக்கூடியது. அந்த சுயமரியாதைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக பெரியார் தோன்றிய மண்ணில், பெரியார் உதித்த மண்ணிலே சுயமரியாதை இங்கே எள்ளி நகையாடப்பட்டது. அதை தந்தை பெரியார் பார்த்தால் நடக்க முடியவில்லை. ஒருவன் நடப்பதற்கு உரிமை இல்லை, உடையணிய முடியவில்லை. ஒருவனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அடிப்படை வசதி என இன்டர்நேஷனலாக ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் நடக்க முடியவில்லை. சாப்பிடுவது கூட இவன் இதைத்தான் சாப்பிட வேண்டும் என சொல்கிறான். உடையணிய முடியவில்லை. வேட்டியை கணுக்காலுக்கு கீழே இறக்க முடியாது இருக்கின்றான். கோவணத்தோடு தான் இருக்க வேண்டும் என்கிறான். மேல் சட்டையே போடக்கூடாது என்கிறான். துண்டு மாத்திரம், ஒரு துண்டை கூட போடுவதற்கு வாய்ப்பில்லை என சொன்னால், அந்த துண்டு போடுவதற்கு தோளிலே கிடக்கும், 2 தோளிலும் கிடக்கும். உடல் கழுத்தை சுற்றியும் போட்டுக் கொள்ளலாம், தலையிலும் கட்டி கொள்ளலாம், இடுப்பிலும் வைத்துக் கொள்ளலாம். எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு துண்டை ஒரு இடத்துல கூட யூஸ் பண்ணக்கூடாது. நீ உனக்கு துண்டே கிடையாது என சொல்லி துண்டாடக்கூடிய நிலையில் இருந்த ஒரு சமூகத்திலே தான் தந்தை பெரியார் களமாடினார். அப்படி தந்தை பெரியார் அவர்கள் களமாடுகின்றவர் எண்ணி பார்க்க வேண்டும். 1901ஆம் ஆண்டு புள்ளி விவரம் சொல்லுகிறது, எழுத படிக்க தெரிந்த ஒரு பார்ப்பனர் இல்லாதவர்களில் 1 விழுக்காடு கூட இல்லை. 100க்கு ஒருத்தனுக்கு கூட எழுத படிக்க தெரியாதுன்னா, இதை எழுத படிக்கிறதுன்னா இது பெரிய டிகிரி அல்ல, போஸ்ட் கிராஜுவேட் அல்ல, டிகிரி அல்ல, இன்டர்மீடியேட் அல்ல, எனி மெட்ரிகுலேஷன் அல்ல, எலிமெண்டரி ஸ்கூல் கூட அல்ல, கையெழுத்து தான். கையெழுத்து போட தெரிஞ்சாக்க அது போதுங்கிறான். அது கூட தெரியாத நிலையில் எழுத படிக்க தெரியாதவன் 1 விழுக்காடு கூட இல்லை. 1940ஆம் ஆண்டு புள்ளி விவரம் சொல்கிறது, அன்றைக்கு இருந்த உத்தியோக மண்டலத்திலே பார்ப்பனர்கள் 79% இருக்கிறான். 1940ல் மொத்த அங்கே அரசாங்க வேலை வாய்ப்புல நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், 79% பார்ப்பனர்கள், மொரார்லெஸ் 80%, கிட்டத்தட்ட 80 விழுக்காடு பார்ப்பனர்கள், 20 விழுக்காடு பார்ப்பனர் அல்லாதார். எப்போது? 40லே. நீங்கள் எண்ணி பாருங்கள், இன்றைக்கு நிலை என்ன, இன்றைக்கு வளர்ச்சி என்ன, இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு என்ன. இஸ்ரோ இருக்கின்ற மிகப்பெரிய நிறுவனம், அதில் இருக்கக்கூடிய கடந்த 6-7 டைரக்டர்ஸ், இயக்குனர் எல்லாம் பார்ப்பனர் அல்லாதார். அதுவும் தமிழ்நாட்டுக்காரன், தமிழ்நாட்டிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன். அவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறோம் என்று சொன்னால், இதற்கு எத்தனை களங்களை சுயமரியாதை இயக்கம் அன்றைக்கு கண்டிருக்க கூடும். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நண்பர்களே.
அப்படி தோளில துண்டு போட முடியாம நடக்க முடியாம இருந்தவனுக்கு படிக்க முடியாம படிப்பு கொடுத்து வந்திருக்கான். ஆனா துண்டு போட முடியாம இருந்ததுக்கு ஒரு களத்தை பெரியார் ஒன்றல்ல ரெண்டல்ல ஏராளம் நடத்தினானா. வரலாற்றில் குறிப்பிடத்தக்கது காரைக்குடிக்கு பக்கத்திலே கானாடு காத்தானிலே ஒரு நாதஸ்வர வித்வான் துண்டு போட்டுக்கிட்டு நாதஸ்வரம் வாசிக்கிறார். அவர் துண்டு போட்டுக்கிட்டு நாதஸ்வரம் வாசிக்கிறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நாதஸ்வரம் வாசிக்கிறவருக்கு அவர் தம் கட்டி அவர் ஊதுறாருன்னு அந்த சிரமம் அவருக்கு தெரியும். கேட்கிறவன் கேளு, பார்க்கிறவன் பாரு, போறவன் போ. நீங்க நினைச்சு பாருங்க, நீ என்ன ஒண்ணுமே இல்லாம சொல்றான், சம்பந்தம் இல்லாம துண்டை நீ தோல்ல போடக்கூடாது. அப்ப துண்டை என்ன பண்றது? இடுப்புல கட்டிட்டு போ. இடுப்புல கட்டினா என்ன அடிமையா? எதுக்கு இடுப்புல கட்டினா? துண்டை வாங்கினவனுக்கு தானே அதை பத்தி உரிமை இருக்கு. அது இடுப்புல கட்டுறதா, காலில் கட்டுறதா, கையில கட்டுறதான்னு துண்டுக்காரனுடைய விருப்பமா, ரோட்ல போறவனுடைய விருப்பமா? அவன் பாருங்க, ஒரு பெரிய அளவுக்கு மணமேடையில திருமண நிகழ்ச்சியில ஒரு ஊர்வலம், அதை பார்க்க வந்த போய் ரகலை பண்றானுங்க. முடியாது, துண்டை போடு, இடுப்புல கட்டு, தோல்ல போடாதுங்கிறாங்க. அந்த நேரத்தில் பட்டுக்கோட்டை அழகிரி அங்க இருக்கிறார். தந்தை பெரியார் அங்க முகாமிட்டு இருக்கிறார். பிரச்சார களம் நடக்கிறது. களம், பிரச்சார களம். அந்த பிரச்சார களத்தில் இருந்த பிரச்சார பீரங்கி நம்முடைய பட்டுக்கோட்டை அழகிரி இருக்கிறார், பார்க்கிறார். இந்த கொடுமையை பார்த்து அவர் பதறுகிறார். ஐயா என்று சொல்றாரு, நடக்குது இல்லை, விடாதீங்க விடாதீங்க. பாருங்க, உடனே சொல்றாரு, நீ துண்டை தோல்ல போட்டுதான் வாசிக்கலாம். பணம் கொடுக்குறவன் வேற, மணப்பெண் வேற, மணமகன் வேற, அது ஏதாவது வேறையா இருக்கலாம். ஆனா உரிமை மனித உரிமை, மனிதனுக்கான உரிமை, எனது சகோதரனின் உரிமை, இந்த இனத்துக்காரனின் உரிமை. யார் முடிவு பண்ணுவது? போடு துண்ட தோல்ல வாசி. நீ விட்டுருந்தாக்க வாசிக்க யோசிச்சிருந்தாருன்னா அழகிரியை வாங்கி சும்மா பிபின்னு ஊதிட்டே போயிருப்பாரு. நான் போடுற துண்டை போ, நீ உனக்கு ஊகத்துல என்ன போனவரு? நீ ஊத மாட்டியா? எனக்கு ஊக தெரியாது. சும்மா சத்தம் வருமா இல்லையா? ஊதிட்டு போறேன். அதாவது ஒரு சாதாரண யோசிச்சு பாருங்க, துண்டை தோல்ல போட முடியாது. இன்னைக்கு திராவிட இயக்கத்தில் பல பேர் அங்கே பெரிய அளவுக்கு துண்டை போடுறது கூட துண்டு போடக்கூடாதுன்னு தானே சொன்னேன். அந்த துண்டு எவ்வளோ அடியில் இருந்திருக்கான்? 2 அடி 3 அடி தான் இருந்திருக்கான். அப்புறம் பார்த்தாங்க, போடு 8 அடி துண்டு, முன்னாடி 4 அடி, பின்னாடி 5 அடி. அது போறது அந்த போற இன்னும் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு கையில் தூக்கிட்டு போற மாதிரி இருந்துச்சு. எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இந்த கும்பகோணத்தில் நடக்கிறது. கும்பகோணத்தில் இருந்து தொடங்குவது தொடங்குவதுதான் சரி என்ற அடிப்படையிலே இங்க உள்ள செய்தியும் சொல்லணும். இங்க உள்ள ஆர்ட்ஸ் காலேஜில் தான் தனியா தண்ணிப்பானை வச்சிருக்கான். அதாவது படிக்கிறது தனித்தனி தண்ணிப்பானை. இவன் ஒரு தண்ணிப்பானை. யார் தனித்தனி தண்ணிப்பானை? வெள்ளைக்காரனுக்கு நமக்கும் கிடையாது, பாகிஸ்தான்காரனுக்கு நமக்கும் கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கு, இதே ஊர்ல இருக்கிறவனுக்கு. யார் அந்த யாரு? பார்ப்பானுக்கும் பார்ப்பன இல்லாதவனுக்கும், சூத்திரனுக்கும் பிராமணனுக்கும் தனித்தனி தண்ணிப்பானை, தனித்தனியா குடி அப்படின்னாங்க. நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி தனித்தனி தண்ணீர் பானை இருந்ததை அடித்து நொறுக்கி களம் கண்டு எல்லாருக்கும் ஒரே பானை தான். பார்ப்பனரும் குடிக்கணும், குடிச்சா குடி, விருப்பம் தானே விக்கிக்கிட்டு போனா போ. ஆனா எல்லாருக்கும் ஒரு தண்ணி பானை தான். நீங்க சாதாரண தண்ணி பிரச்சனை இல்லாது, இது ஒரு இனத்தினுடைய உரிமை பிரச்சனை, மான பிரச்சனை. எனவேதான் தந்தை பெரியார் இந்த இயக்கத்திற்கு மிக அடிப்படையாக அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் மானத்தை மையமா வைத்தார். நல்லா யோசிச்சு பாருங்க, சுயமரியாதை, மானம். அந்த மானத்தை அடிப்படையாக வைத்ததனால் தான் எல்லா பிரச்சனையும் பார்த்தார். அங்க படிக்க முடியாதுங்கிறியா, படிக்க இடம் கொடு. குடிக்க தண்ணி பானைய அடிச்சு உடைச்சாங்க. அது உடைச்சது மட்டுமல்ல, அப்போ ஒரே தண்ணி பானை வந்துச்சு பாருங்க. அதற்கு பிறகுதான் திராவிடர் மாணவர் கழகமே தொடங்கியது. இந்த கும்பகோணத்தில் தான் திராவிடர் கழகம் தோன்றுவதற்கு முன்பாகவே திராவிடர் மாணவர் கழகம் தொடங்கியதும் இங்குதான். இந்த கண்ட களம் தான். நல்லா நீ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய எழுச்சி மிக உணர்ச்சி மயமான நிலையை தந்தை பெரியாருடைய இயக்கம், இந்த சுயமரியாதை இயக்கம் கண்ட களம் மாற்றி இருக்கிறது. அதே போல இடஒதுக்கீடு, இந்த வகுப்புவாரி உரிமை கிடைக்க வேண்டும். 1% கூட படிக்காம இருந்தான் பாருங்க, அவனை படிக்க வைக்கலாம். அதுக்கு இடஒதுக்கீடு, வகுப்புரிமை தேவை என போராடியது சுயமரியாதை இயக்கம். 1928ஆம் ஆண்டு முத்தையா முதலியார் அவர் அமைச்சராக இருந்த போது உத்தரவு போட்டார், வகுப்புரிமை வந்தது என்று சொன்னால் சுயமரியாதை இயக்கம் கண்ட களம், தந்தை பெரியாரின் தொண்டர்கள் செய்த பிரச்சாரம் மிகப்பெரிய வாய்ப்பு உருவாக்கியது.
இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் நான் பிராமின் படிக்கணுன்னு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு மந்திரி சபையில் படிக்கிறதுக்கு நான் பிராமினுக்காக ஒரு சட்டத்தை போட்ட ஒரே ஸ்டேட் சென்னை ராஜதானி, ஒரே இயக்கம் சுயமரியாதை இயக்கம், ஒரே தலைவர் பெரியார், ஒரே கட்சி நீதி கட்சியின் ஆட்சி. வேற எங்கேயாவது சொல்ல முடியுமா? வேற எங்கேயாவது படிக்க வாய்ப்பு கிடைச்சுதான்? இப்ப பல பேர் இங்க வந்து பிழைக்கிறதுக்கு வர்றான்னா என்ன அர்த்தம்? சுயமரியாதை இயக்கம் அங்கெல்லாம் இல்லை. இங்க சுயமரியாதை இயக்கம் கலங்கண்டது, படிப்பு கிடைச்சது, வாய்ப்பு கிடைச்சது, அந்த வாய்ப்பை பெற்றார்கள். இன்னைக்கு பாருங்க, தாழ்த்தப்பட்ட பழங்குடி இனத்து மாணவர் ஒரு பெண், அதிலே படித்தவர் ஐஐடியில இன்னைக்கு என்ட்ரன்ஸ்ல பாஸ் பண்றாரு. பாருங்க, ஐஐடி எல்லாம் எனக்கு ஐயங்கார் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம விளக்கம் சொல்லிக்கலாம். என்ன போச்சு? ஐயங்கார் டெக்னாலஜில வச்சது ஆப்பு ஒரு ஆதி தமிழர், ஆதி திராவிடர், அதையும் தாண்டி பழமையான நிலையிலே தொல்குடி வகுப்பில பிறந்த ஒரு பெண் இன்னைக்கு உள்ள போறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, இதே கும்பகோணம் நகராட்சியில தான் தீர்மானம் போட்டாங்க. நகராட்சியில என்ன தீர்மானம் தெரியுமா? அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய கக்கூசில் மலம் எடுப்பதற்கு வரக்கூடியவர்கள் உயர் ஜாதிக்காரர்களாக இருக்க வேண்டும். அதுக்குன்னு ஒரு ஜாதி வச்சிருக்கான். யாருமே மலம் எடுக்க கூடாது. அதான் சுயமரியாதை இயக்கம், அதான் பெரியார் கொள்கை. மனிதர் மனதில் எண்ணக்கூடாது, அதான் நம்ம கொள்கை. ஆனா என்ன சொல்றான்? வர்றவங்க எல்லாம் ஒரு கீழ் ஜாதி. யாரு வரணும்? உயர் ஜாதிக்காரரா வரணும். டாப்பர்னு சொல்ற ஒருத்தர் வந்து தான் இந்து மதத்திலே உள்ள டாப்பர் தான் வந்து எங்க கக்கூசில வந்து சுத்தம் பண்ணணும்னு எங்க சொல்றாங்க? மார்க்கெட்ல பேசிக்கிட்டு போதில்ல, டீ கடை பெஞ்சில ஒன்றும் பேசல. நீங்க நகராட்சியில தீர்மானம் போடப்பட்டது. எப்போ? 1935 இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கு என்ன நிலைமை நீங்க சொல்ல முடியுமா? அதை எதிர்த்தது யார்? சுயமரியாதை இயக்கம். கலங்கொண்டது யார்? பெரியார் இயக்கம். இன்னைக்கு இருக்க எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை கட்சிகள் இருக்கு, எத்தனை தலைவர்கள், யார் தானே சுயமரியாதை இயக்கம் அதனுடைய மிகப்பெரிய வாய்ப்பு தானே அதை இன்றைக்கு உருவாக்கினார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டாம். பக்கத்துல மன்னார்குடி 1927ஆம் ஆண்டு மன்னார்குடிக்கு காந்தி வர்றார். நேஷனல் ஹை ஸ்கூல், இன்னைக்கு நேஷனல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. அந்த நேஷனல் ஸ்கூலுக்கு வர்றவரு உள்ள பார்த்துட்டு இதுல வந்து தாழ்த்தப்பட்டவங்க, அவர் ஸ்டைல்ல அரிஜனன் அப்படின்னார். தாழ்த்தப்பட்டவங்க மாணவர்கள் எவ்வளவு பேர் கேட்டாங்க. அதுக்கு ஹெட்மாஸ்டர் போய் சொல்லி இருக்கிறார், ஷெட்யூல் காஸ்ட்ல ஒருத்தர் கூட பண்ணல, யாரும் இல்லைன்னு. எப்போ? 1927 மன்னார்குடியில ஒருத்தர் கூட தாழ்த்தப்பட்டவர் அட்மிஷனே கிடையாது, படிக்கவே இல்லை. இன்னைக்கு என்ன நிலை? 18 விழுக்காடு தாழ்த்தப்பட்டவர் கொடுத்து ஆகணும், ஓப்பன் காம்படிஷன்ல வர முடியும். இன்னைக்கு இந்த நிலை வந்ததற்கு யார் காரணம்? சுயமரியாதை இயக்கம் கண்ட களங்கள், சுயமரியாதை இயக்கத்தினுடைய மிகப்பெரிய பணி. இந்த வாய்ப்பை நம்ம எண்ணி பார்க்க வேண்டாம். ஒரு நாடக கொட்டைக்குள்ள போய் டிக்கெட் எடுத்துக்கிட்டு நாடகம் பார்க்க முடியாது. இது என்ன சந்திர மண்டலத்தில் நடக்கிறது? என்ன பார்க்கறதுக்கா? நாடகம் பார்க்கறதுக்கு எதற்கு டான்ஸ் ஆட போறான், பார்த்துட்டு வர போறான், காசு கொடுத்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு போறான், முடியாது. பெரும் வியாதியஸ்தர் பஞ்சமருக்கு இடமில்லை. இப்ப என்ன நிலை? இப்ப ஏசி தியேட்டர் அதுல என்னமோ பெரிய அளவுலாம் வச்சிருக்கான். டிக்கெட் 500 ரூபாங்கிறான், 1000 ரூபா. நீ 50,000 ரூபா வேணாலும் வை, இப்படி பணத்தை விட்டு உள்ள. நீ அன்டச்சபிள் போம்னு சொல்ல முடியுமா? நீ எஸ்சின்னு சொல்ல முடியுமா? நீ பஞ்சமன்னு சொல்ல முடியுமா? இந்த நிலையை இந்த மண்ணிலே உருவாக்கியதற்கு களம் கண்ட இயக்கம் அது சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம் கண்ட களம் இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி காட்டியிருக்கிறது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு திருவிதாங்கூர் மகாராணி பட்டமளிப்பு விழாவுக்கு வர்றாங்க. பட்டமளிப்பு விழாவுக்கு வர்ற மகாராணி வந்து எல்லாம் பார்த்துட்டு பட்டமளி கலந்துக்கிட்டு விழா மேடையில் அனௌன்ஸ் பண்றாங்க 1 லட்சம் ரூபாய். அந்த 1 லட்சம் ரூபாய் எதுக்கு வழங்குறாங்க தெரியுமா? சமஸ்கிருதத்துக்கு, சமஸ்கிருத வளர்ச்சிக்காக கொடுக்குறாங்க. திருவிதாங்கூர் மகாராணி சமஸ்கிருதத்தோட வளர்ச்சி கொடுக்குறாங்க. தந்தை பெரியார் எதிர்க்கிறார், சுயமரியாதை இயக்கம் எதிர்த்தது மிகப்பெரிய அளவிற்கு. 1942 நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு பெரியார் நடத்திய எதிர்ப்பின் காரணமாக அந்த பணம் சமஸ்கிருதத்துக்கு மாற்றி
மாணவர் விடுதியினுடைய வளர்ச்சிக்காக அந்த பணத்தை மாற்றப்பட்டது. 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு தப்ப முடிஞ்சுதான்? முடியல. அது எதுக்காக? மாணவர் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய அளவில் உருவாக்கப்பட்டது. எண்ணி பார்க்க வேண்டும். இன்னொரு செய்தி, நேரத்தின் நெருக்கடியிலே ஒரு செய்தியை நான் இங்கே பதிவு செய்ய வேண்டாம். இந்த குழந்தை திராவிடர் மாணவர் கழகத்தின் சார்பில் 13/8/1944 ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டம் குழந்தை 13/8/44 தோழர் மீனாட்சி சுந்தரம், இவர் யாருன்னா கரந்தை புலவர் கல்லூரி முதல்வர் அவர்கள் தலைமையில் சிறப்பு கூட்டம் நடந்தது. 10 வயது சிறுவன் வீரமணி, தோழர்கள் AP ஜனார்த்தனம் BA, திராவிடமணி BA முதலியவர்கள் பேசினார்கள். பின்னர் இதான் முக்கியம், சென்னை பல்கலைக்கழகத்தாரால் அசிஸ்டன்ட் லெக்சரர் இன் லாங்குவேஜஸ் அதர் தான் இங்கிலீஷ் என்ற பதவியை குழந்தையில் வடமொழி ஆசிரியருக்கே கொடுக்கப்பட்டு வருவதை மாற்றி தமிழாசிரியர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம். கூட்டம் தான் அதெல்லாம் நடக்குது. தீர்மானம் போடுறாங்க. 26/8/1944 குடியரசுல இந்த செய்தி வருது. 10 வயதுல இருக்கிறாங்க நம்முடைய தலைவர். 10 வயதுல இருக்கிறது அவர் பேசுற கூட்டத்துக்கு தலைவர் யார் தெரியுமா? கரந்தை புலவர் கல்லூரியுடைய பிரின்சிபல் தலைவரா இருக்காரு. எலிமெண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பேசுறாரு, காலேஜ் பிரின்சிபல் தலைமை இருக்கிறார். என்ன பிரச்சனை? போஸ்ட் இருக்கு, பணியிடம் அசிஸ்டன்ட் லெக்சரர் இன் லாங்குவேஜஸ் அதர் தான் இங்கிலீஷ் அப்படிங்கிற போஸ்ட இந்த காலேஜில் எல்லா பாப்பானையும் கொடுத்துக்கிட்டு இருக்கானுவோ. சமஸ்கிருதம் தெரிஞ்சவனே கொடுக்குறான். இதை எல்லாருக்கும் கொடுக்கணும், தமிழனுக்கும் கொடுக்கணுங்கிறது தான் வேண்டுகோள். அதுதான் பிரச்சனை, அதான் ஆப்ஜெக்ட். அதுதான் பேசி முடிச்சோன்னா தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சுயமரியாதை இயக்கம் 10 வயது சிறுவனை வைத்து ஒரு கல்லூரியின் முதல்வரே போராட்ட குரல் எழுப்ப வேண்டிய களத்தை உருவாக்கி காட்டியது சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம் கண்ட களம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இந்த நேரத்தில் உங்களை நான் நிறைவாக சொல்ல விரும்புவது, நூற்றாண்டு இயக்கம், இந்த இயக்கத்தினுடைய பணிகள் ஏராளம். இதை பற்றி சுயமரியாதை வாசிக்கன்னு நம்முடைய தலைவர் ஐயா அவர்கள் தொகுத்த இந்த புத்தகத்தில் இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய சாதனையை பற்றி நம்ம ஐயா சொல்றார். மிகச் சிறப்பாக ஜாதி ஒழிப்பு, தீண்டாமை எதிர்ப்பு, மூடநம்பிக்கை ஒழிப்பு, பகுத்தறிவு பிரச்சாரம், பெண்ணடிமை எதிர்ப்பு, விதவையர் திருமணம், விவாகரத்து உரிமை, பெண்ணுக்கு சொத்துரிமை, மக்கள் தொகை கட்டுப்பாடு, பொதுவுடைமை பிரச்சாரம், சமதர்ம சங்கநாதம், இந்தி எதிர்ப்பு, சமஸ்கிருத ஆதிக்க ஒழிப்பு, தமிழின் மறுமலர்ச்சி, எழுத்து சீர்திருத்தம், தமிழர் பண்பாட்டு படையெடுப்பு எதிர்த்து முறியடிப்பு, சமூக நீதி, தமிழ் செம்மொழி ஆக்கம், இவ்வளவும் இந்த இதுல இருக்குங்கிறார். இவ்வளவும் சொல்றது எப்ப சொல்றது? இப்ப சொன்னாக்க இன்னும் 10 வருஷம் ஆனாலும் சரி முடியாது. அவ்வளவு பணி, அவ்வளவு தொண்டு, அவ்வளவு களம். எனவே ஒரு இயக்கத்தினுடைய இந்த களம் என்பது பெரியார் தொடங்கி 25 - 44 வரையிலும் இந்த இயக்கம் கண்ட களங்கள் ஏராளம். அதற்கு பின்னும் பெரியார் களத்தை உருவாக்கி இருக்கிறார், பெரியார் களத்தை தந்திருக்கிறார். அந்த களம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. பெரியார் ஒவ்வொரு நாளும் அவர் விழிக்கின்ற வரையிலும் இதை பற்றி சிந்தித்தார், விழித்த பிறகும் இதை பற்றியே சிந்தித்தார். அவர் தூக்கத்திலும் இதை பற்றியே எண்ணினார் என்பதற்கு அடையாளம் தான் நம்முடைய பெரியார் பேருரையாளர் ஐயா இறையன் அவர்கள் ஒரு பதிவை செய்திருக்கிறார். தந்தை பெரியார் மறைவதற்கு முன்பாக அவர் பயன்படுத்திய ஒரு சொல், கடைசியாக அவர் பேசிய ஒரே ஒரு பேச்சு, வீரமணி இருக்கின்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி விடைபெற்றார் பெரியார். அவரிடமிருந்து இந்த இயக்கத்தை பெற்றிருக்கக்கூடிய தலைவர் தன் வாழ்நாளில் பெரியார் பணி முடிப்பேன் என களமாடுகிறார். கழகம் இயக்கம் கண்ட களங்களில் இவர் ஆடும் களம் இறுதி களமாக, கடைசி களமாக, பெரியார் பணியை முடிக்கும் களமாக அமைய வேண்டும். ஒத்துழைப்போம். பெரியார் கண்ட களம் நிறைவேற பாடுபடுவோம். நன்றி.